ரொம்ப நாளாகவே இந்த படம் பார்க்கணுன்னு இருந்தேன். படம் பயங்கரமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அட்லாஸ்ட் இந்தியாவில் பார்க்க முடியல, துபாயில் தான் வந்து பார்க்கணுன்னு இருக்குது. அண்ட் இன்னையோட இந்த படத்தை எங்கேருந்து எடுக்கிறாங்க. அண்ட் தேங்க் காட் லக்கிலி அதுவும் வந்து பெரிய ஸ்க்ரீன், ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற பேய் படம் என்னோடய ஜானர். லெட்ஸ் என்ஜாய். மொத்தம் தேட்டர்லேயே நான் மட்டும் தான் இருக்கேன். அதுவும் பேய் படம். பட் எனக்கு பிடிச்ச ஜானர் தான், பார்த்துக்கலாம். தெரியாமல் தனியாக வந்து மாட்டிங்கன்னா அப்பயே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டான் வாடா போகலான்னு. இல்லை ரிலீஸ் ஆச்சு அப்பயே போனால் நிறைய கூட்டமாக இருந்திருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய தேட்டரில் ஒருத்தர் 2 பேர் தான் அங்கங்கே உட்காந்துருக்கானுங்க. படம் வந்து பயங்கரமாக இருக்குது. நானே வந்து ஹாரர் ஃபேனு. என்னோடய ஃபஸ்ட்டு படமே ஹாரர். எனக்கே முடியல, பயங்கரமாக இருக்குது டெக்னிக்கலாக எல்லாமே. இப்போ ஒரு ரூமில் வேறு போய் தனியாக இருக்கணுமா? செம்ம படம், கலக்கிட்டாங்க. டெக்னிக்கலாக சரி, ஒரு ஆரிஃபைங்காக சரி, ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக அந்த மீட்டர் பிடிச்சி சூப்பராக இருந்தது. எனக்கு என்னென்னா, நானும் ஃபஸ்ட்டு படம் ஆர்டர் பண்ணுறல ஒரு சின்ன பயம் இருக்கும், லைக் கரெக்டாக தான் பண்ணுறமான்னு. பட் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது லைக் ஐ ஃபீல் லைக் ஐம் ஆன் த ரைட் ட்ராக். ஸோ இன்னும் ஸ்கிரிப்டில் உட்காந்து இன்னும் டைட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நல்லபடியாக இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். எல்லாம் ஓகே. பட் ஆனால் இப்போ போயிட்டு தனியாக படுக்கணுமே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பேயாச்சே, கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. காரிடரை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னன்னா, படத்தில் ஒரு சீன் ஒன்று, ஒரு ஹாரர் சீன் பெட்டு மேலே இருக்கும். அதை நினச்சாதான் கொஞ்சம் லைட்டாக